ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் பீன்ஸ் பொரியல் எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பீன்ஸ் நல்லா வாங்கி நல்லா கழுவிட்டு ஓரத்தை காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். எப்பயுமே காயை கட் பண்ணதுக்கப்புறம் கழுவக்கூடாது, நல்லா கழுவிட்டு தான் கட் பண்ணணும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு போடலாம். கூடவே கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போடலாம். கடுகு பொரிஞ்சு வரட்டும், உளுந்து செவந்து வரட்டும். கொஞ்சம் சீரகத்தை கசக்கி அதில் போடலாம். 2 காஞ்ச மிளகாய் அதையும் போட்டு வதக்கலாம். கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டாலும் சரி, போடலைனாலும் சரி பரவாயில்ல, போட்டு வதக்கி அது கூட வாசத்துக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க இந்த பீன்ஸ் எடுத்து அதில் சேர்த்துடலாம். எப்பயுமே காய் நறுக்கும்போது ஒன்று கவனத்தில் வச்சுக்கணும், நறுக்குனதுக்கப்புறமா கழுவுனோன்னா அதனோட சத்தெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அந்த காய் சாப்பிட்றதே வேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு கழுவிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணணும். சரியா? இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு சும்மா கொஞ்சம் தண்ணி. இது பீன்ஸ் சீக்கிரம் வெந்துடும். இது குக்கர்லலாம் போட்டால் குழஞ்சி போய்டும், டேஸ்ட்டே இருக்காது. சாதாரணமாக ஒரு கடாயில் போட்டு வச்சா தான் நல்லாயிருக்கும். இது சீக்கிரமாகவே வதங்கிடும். அதுக்காக வேணும்னா லேசாக தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், சும்மா கொஞ்சம் தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் நல்லா கிண்டி அதுக்கப்புறமா அதை மூடி வச்சிடலாம். ரொம்ப தண்ணிலாம் எடுக்காது, சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப குழஞ்சாலும் நல்லா இருக்காது இந்த காய். அதனால் நம்ம என்ன பண்ணணும், தண்ணி தெளிக்க தான் செய்யணும். நிறைய எடுத்து ஊற்றி அதை நல்லா வதங்கி அது சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது குழஞ்சி போயிடும், உள்ள டேஸ்ட்டே இருக்காது. கொஞ்சம் அப்படி ஒரு 3/4 வேக்காட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா மூடி வச்சிடலாம். சீக்கிரமாகவே வெந்துடும். வேகும்போதே ஒரு 2-3 தடவை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா தண்ணி இல்லாமல் அப்படி இந்த சட்டியில் ஒன்றும் அடி பிடிக்காது. மற்ற மாதிரி எவர் சில்வர் அந்த மாதிரி போட்டிருந்தோம் அப்படின்னா பிடிச்சிடும். அதனால் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும். அப்பப்போ கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பீன்ஸ் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம், நம்ம பருப்பு ஏதாவது வைக்கிறோம், சாம்பார் எதாவது வைக்கிறோன்னா 3/4 வேக்காடு வேகும்போதே பருப்பு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இல்லைன்னா கொஞ்சமாக ஒரு சைடில் கொஞ்சம் வேக போட்டு வச்சுக்கலாம். அதை போட்டால் தான் இந்த டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த பருப்பு. நம்ம பாசி பருப்பு போடுறது அது வேறு. இது பருப்பு. நம்ம சாம்பார் வைக்கும்போதே முதலே கொஞ்சம் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நல்லா தேங்காய் திருவி போட்டு 4 பெரட்டி இறக்கிற வேண்டியது தான். இது ரொம்ப நேரம் வதங்கி நம்ம அப்பயே சாப்பிட போகிறோம், மத்தியானம் செஞ்ச உடனே சாப்பிட்டு ஒரு வேளையில் காலி ஆகிடணும் அப்படின்னா ரொம்பவே வதக்க வேண்டாம். 4 கிண்டி அப்படியே இறக்கி வச்சிடலாம். அப்படியே சுட சுட சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பருப்பு போட்டு பீன்ஸ் பொரியல் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.